உண்மையான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு கோவம் வரதான் செய்யும். அதான் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்தது கரெக்ட். ஆனா பாபா அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் பெரிய விஷயமே. பசி எனக்கு இல்ல. நான் பசிய மறந்தவன். அந்த நாய் பசியோட இருந்தது. பசியோட இருப்பதுக்கு நீ குடுத்தல்ல, அது எனக்கு திருப்பி அந்த சாப்பாடு எனக்கு வந்தா மாரி தான். நான் சாப்பிட்டா தான் திருப்தின்னு நெனைக்காதீங்க. பசியோட இருக்கிறவனுக்கு நீ போட்ட சாப்பாடு என் வயித்த வந்து சேரும்னாரு. எனவே சச்சரிதத்த நாம அப்படி படிச்சா தான் அதோட கருத்துக்கள் நமக்கு தெரியும். இல்லன்னா அது ஒரு கதை மாரி அவசர அவசரமா படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போனீங்கன்னா, பாபா சொன்ன அந்த கருத்து நமக்கு தெரியாது. இது யாரோ லட்சுமிபாய் சிந்தேவுக்கு அந்த காலத்துல பாபா சொல்ட்டாரு. நமக்கு ஏன் சொல்லப் போறாரு? ஒண்ணும் இல்ல சார். இப்ப போய் நாய்ங்களுக்கெல்லாம் நீங்க சோறு போட முடியாது. நெறைய இடத்துல பிரச்சனைகள் ஓடுது. நாய்க்கு சோறு போட்டா திட்டுறாங்க. சென்னைய பொறுத்தவரைக்கும் நெறைய இடத்துல பிரச்சனைகள் வருது. நாய் கடிச்சது, நீங்க சோறு போட்டு போயிறீங்கன்னு. இப்ப அது பெரிய விஷயமே ஓடுது. சில இடத்துல நாய்க்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னே சில பேர் திட்டுவாங்க அந்த வீட்டுக்காரங்க. சுத்தி போடக்கூடாதுன்னு. ஏன்னா நாய் நெறைய அடிச்சு கடிக்க வருது. அப்படி அது ஒரு ஒரு விதமான ஒரு சண்டையா நடக்குது. இப்ப நாங்க என்ன சார் பண்றது? பறவைகளுக்கு போடுங்க. நாய்க்கு போட யாரா தடுத்தா என்ன? உலகத்துல நாய் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? கடவுள் படைச்ச கடவுளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுப்பாரு. பறவைகளுக்கு குடுங்க. தண்ணி வைங்க, ஒரு டம்ளர் தண்ணி. எப்பவுமே மொட்டை மாடியா இருந்தா மொட்டை